வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கிரிப்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நவம்பர் 12 இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை பிளான் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான என்ட்ரிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான் வந்து டெலிகிராம் இன்டிமேட் பண்ணோம். ஸோ பை அண்ட் டிப் அப்படிங்கிற பேஸில், ஏன்னா கேப் அப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கேப் அப்ல இருக்குது. ஸோ அதனால ஒரு புல் பேக் ஒரு டவுன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ரெண்டாவது 25,800 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து டைரக்ஷன் மாறும் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரீசனாலையும் இந்த லெவல் இருந்து ஒரு புல் பேக் வரும் அப்படின்னு டெலிகிராம் இன்டிமேட் பண்ணணும். ஆனா இதனுடைய மொமெண்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கேண்டில் வந்து ரெட்டு, இன்னொரு கேண்டில் ஹை பிரேக் அவுட்டு கிரீனு, மூணாவது கேண்டில் லோ பிரேக் அவுட்டு ரெட், நாலாவது கேண்டில் சின்ன சின்னதா ரெண்டு ரெட்டு. ஸோ அப்போ இந்த டைரக்ஷனை நம்ம பார்க்கும்போது இப்போ மார்க்கெட் வந்து கீழே இறங்குதா இல்லை ஜோன் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுதா, அதுவும் இல்லாமல் டவுன் சைட் போகுமா இல்லை அப் சைட் போகுமா அப்படிங்கிறது ஒரு கிளியர் டைரக்ஷனை பார்க்க முடியாமல் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் டைரக்ஷன் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மேலே தான். ஸோ அதில் எந்த கன்ஃபியூஷன் இல்லை. ஸ்டாப் லாஸ் லெவல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரிவார்டுங்கிறது நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ஸோ அது ஏன் நம்ம அப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இங்க ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது 1:2 மினிமம் வேணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் லெவலில் இந்த லெவல் வைக்கிறோம்னு வைங்களேன், அதாவது 25,660 வைக்கிறோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்குமே ஒரு 650 and 750 800 150 பாயிண்ட்ஸ். அப்போ 300 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டார்கெட் வேணும். ஸோ 300 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் இதில் வராது. அதனாலேயே நம்ம ரிஸ்க் ரிவார்டை இதில் எடுத்துக்க முடியல. ஸோ இந்த ரீசனாலேயே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் மாதிரி பையிங் ப்ரெஷர், நியூட்ரல் ப்ரெஷரு, அப்புறம் ப்ரெஷர் வந்து பையர் சைடு செல்லர் சைடுன்னு போயிட்டு நியூட்ரல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து வீக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு கேண்டிலுமே இப்படி சின்ன சின்ன கேண்டிலாகவும் அதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வோல்டிலிட்டி இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இதனால நம்ம அடுத்தடுத்து என்ட்ரிஸ் எடுக்க கன்ஃபியூஷனாக இருந்தது. அதனால அவாய்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10:30 வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்கல. 10:30 அப்படின்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது, இந்த லெவல் எக்ஸாக்டா 25,860 பிரேக் அவுட் அப்படிங்கிறப்பதான் இந்த லோவர் ஸ்டாப் லாஸை வச்சு இங்கிருந்து நமக்கான என்ட்ரியை பிளான் பண்ணோம். ஸோ இங்கிருந்து நமக்கு இப்போ என்ட்ரின்னு பார்க்கும்போது 1:2 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே நமக்கு என்ட்ரி கிடைச்சது. கிட்டத்தட்ட இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது ஓகே 1:2 ஈஸியாகவே கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம பிளானாக இருந்துச்சு. நம்ம ஏதாவது இதை தான் எடுத்திருந்தோம், புக் பண்ணவும் செஞ்சோம். ஆனால் இந்த மொமெண்டம்ல இருக்கக்கூடிய வால்டாலிட்டி, அதில் இருக்கக்கூடிய பேனிக்னால சம்டைம்ஸ் இதை என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்ற பயம் நிறைய பேருக்கு வரும். நம்ம எப்பயுமே ஒரு என்ட்ரிக்கான பிளானை நம்ம சூஸ் பண்ணிட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். என்ட்ரியில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா டார்கெட் போகுது அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பைல நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிற டீட்டெயில் வைஸ் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்க முடியும். ஆனால் ஸ்டாப் லாஸே அடிக்காமல் நம்ம என்ட்ரி எடுக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போக முடியாது. அதே நேரத்தில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோ அப்படின்னு பேனிக் ஆகி நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணோம்னா நல்ல என்ட்ரி அல்லது என்ட்ரியோட ரிஸ்க் ரிவார்டு நம்ம எடுக்கவும் முடியாது. ஸோ இதெல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த பேசிக்கில் ஒரு என்ட்ரியை பிளான் பண்ணோம். ஸோ 1:2 ரேஷியோ நல்லா கிடைச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ட்ரியை பிளான் பண்ண டீட்டெயிலும் ரீசனும் இதுதான். ஆனால் செகண்ட் ஆஃப் நம்மளுடைய டார்கெட் லெவல் அப்படிங்கிறது 25,900 வரைக்கும் தான். ஸோ 900லேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸில் ஒரு சின்ன சின்ன மொமெண்டமாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அப்படின்றப்ப அடுத்து கீழே டவுனில் வருது கரெக்ஷன் லெவல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,860 இந்த லெவலுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம எங்கே பையிங் லெவல்னு சொன்னோமோ அதே லெவலில் மறுபடியும் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த லெவல் சப்போர்ட் எடுத்தது, க்ளோசிங் வந்து 70ல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கான நாளைக்கு லெவல்ஸ் எந்தெந்த லெவல் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, கேப் டவுன் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் 25,640 இந்த கீழே லெவல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மொமெண்டம் மார்க்கெட்ல ஒரு கிரீன் கேண்டில் இங்கிருந்து ஃபார்ம் ஆனா இந்த லெவல்ல இந்த கேண்டிலோடைய லோவர் ஸ்டாப் லாஸை வச்சு 25,900, ஸோ இது முக்கியமான விஷயம். சாரி 25,900 மேலே மார்க்கெட்ல போகும்போது நமக்கான கால் பிளானை வச்சுக்கிட்டு என்ட்ரியை பிளான் பண்ணலாம். இது கிரீன் கேண்டிலா இருக்கும்போது, இப்போ கிரீன் கேண்டிலா இல்லை ரெட் கேண்டிலா இருந்தது அப்படின்னு சொன்னா
இந்த ஹை ரெசிஸ்டண்ட்டை வச்சு இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 25,800 வரைக்கும் மட்டும்தான் நமக்கு புட்டுக்கான பிளானை வைக்கணும். அதுவும் கூட ரிஸ்க் தான். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய லெவல்ஸ்ல மார்க்கெட் டைரக்ஷன் பிரேக் அவுட் ஆயிருக்கு, அப்சைட்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா என்ட்ரி எடுக்கிறது எப்பயுமே ரிஸ்க். அதனால ஸ்கேல்பிங் லெவல் என்ட்ரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிட்டு இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நம்ம மறுபடியும் இங்க கன்ஃபர்மேஷன்ல காலுக்கான என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஏன்னா 25,850 அப்படிங்கிறது இந்த லெவல் வந்து நமக்கு சப்போர்ட் பாயிண்ட். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வந்து சப்போர்ட் லெவலுக்கு மேலே க்ளோசிங் கிடைச்சாலே நமக்கான பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும், நம்ம காலுக்கு பிளான் பண்ணலாம். ஆனா இங்கிருந்து நம்ம எடுக்கிற காலுக்கான பிளானுங்கிறது 9:30 வரைக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகும். 9:30க்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆனாதான் அடுத்தடுத்து டார்கெட்டா நம்ம 2600 இந்த 2 லெவல் வரைக்கும் அடுத்தடுத்து போக முடியும். ஸோ இன்னைக்கு என்ன நமக்கு ஒரு பேக்லக் அப்படின்னு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, மார்க்கெட் 150 பாயிண்ட்ஸ் மேலே போனதுக்கு பதிலாக ஒரு 50 பாயிண்ட்ஸோ 100 பாயிண்ட்ஸோ மேலே ஓப்பன் ஆகி ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருந்ததுன்னா ஒரு அமேசிங்கான ப்ராஃபிட் நமக்கு எடுத்துருக்கலாம். ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாகவே கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த லெவல் 25,800 அகைன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே பிரேக் அவுட் ஆகும்போது இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம இங்கே பிளான் பண்ணலாம். கேப் டவுன் ஒரு ஃபிளாட் ரெண்டு மாதிரியா இருந்தாலும் நம்ம இந்த மெத்தட் யோசிக்கலாமா? கேப் அப்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனால், கேப் அப் அப்படிங்கிறது 25,930க்கு மேலே ஓப்பன் ஆகும்போது மட்டும்தான் அது வேற மாதிரியான வேலிட் இருக்கும். அப்படின்னா அங்கிருந்து மார்க்கெட் கீழே ஒரு லெவல், அதாவது 25,900 வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த ஹை பிரேக் அவுட் ஆனது தான் என்ட்ரி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டிலுடைய ஹை பிரேக் அவுட் அப்பதான். ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ட்ல இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ரெசிஸ்டன்டோடைய ஹை பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் கேண்டிலோடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஸோ அதனால இங்கிருந்து அப்பதான் பயர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேல நம்ம என்ட்ரி எடுக்கிறது சேஃபா இருக்கும். ஒருவேளை இங்க வந்து இதுக்கு மேல போக முடியாம சடனா ஸ்ட்ரகிள் ஆகி டவுன் சைடு வருது அப்படின்னா நம்ம இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டு பை அண்ட் டிப் பேஸ்ல 25,860 என்ற லெவலுக்கு வந்து சப்போர்ட் எடுத்தா மறுபடியும் நம்ம என்ட்ரிக்கான பிளான் பண்ணலாம் பையிங்க்கு. ஸோ அப்படி இல்லைன்னா மொமெண்டம் எந்த லெவல்ல பிரேக் அவுட் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் போகும், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம்ல இன்னைக்கு கொடுத்த லெவல்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு நம்புறோம். ஏன்னா மார்க்கெட் டைரக்ஷன் ஆகும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கல, அது வோலட்டிலிட்டியா இருந்துச்சு. ஆனா பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம அதை இன்டிமேட் பண்ணோம். இங்கிருந்தே நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டார்கெட் கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான டைரக்ஷனும் அதில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம், நாளைக்கான நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையும் பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.